ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ரொம்ப நேரமாயிடுச்சு. நேரம் நல்லா இருட்டிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப நேரமாயிடுச்சு. இப்போ டைம் ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனி என்ன பண்ணணும்? டின்னர் பண்ணணும். இந்த டின்னர் பண்ணதுக்கு வேண்டி நான் கிச்சனில் வந்துட்டேன். நானே பயந்துட்டேங்க. அப்படியே பாத்திரங்கள் நிறைஞ்சு கவிஞ்சு கிடக்குது. எங்கள் வீட்டில் இந்த சிங்கிரி எப்படி தான் இந்த பாத்திரங்கள் நிறையுதுன்னு எனக்கே தெரியல. நானே க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போகும். திடீர்னு பார்த்தா கூணு முளைச்ச மாதிரி நிறைய பாத்திரங்கள் இதில் முளைச்சி குவிஞ்சு அப்படியே கிடக்கும். நான் சில டைமில் நினைப்பாங்க, இந்த கிச்சனில் பாத்திரம் கழுகுன சிங் இருக்குல்ல, அந்த இடத்துல சிங் இடிச்சிட்டு அங்கே பீரோ வச்சிடலாமான்னு. அப்படி பார்த்தா இந்த சிங்கில் பாத்திரங்கள் நிறையுന്ന மாதிரி நமக்கு பீரோவில் பணம் நிறையுமல்ல. அப்புறம் நான் அப்படியே தான் நினைப்பாங்க. ஆனால் நினப்பு தான் பொழப்பு கெடுத்துது. இனி அப்படியே நினச்சிட்டு இருந்தால் பொழப்பும் கெடும், வேலையும் கெடும். சரி, டின்னர் ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி, இட்லி, தோசை. இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு தேவையான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகு, நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கு. இதெல்லாமே சேர்த்து இது கூடவே உப்பு, அப்புறம் மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் சேர்த்துருக்கு. இந்த சாம்பார் தூள் நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணாமல் தான் செய்திருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கா தோணிருச்சு, நான் கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணி இந்த கத்திரிக்காய் சட்னி பண்ணி முடித்து தாளிப்பெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு. அது அந்த சட்னி பார்க்கும்போதே நமக்கு அப்படி சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்ல விசிலுக்கு இந்த கத்திரிக்காயெல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு இனி தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வரமிளகு, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து நல்ல வெண்ணெய் ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதிலேக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நான் இந்த தாளிப்பு ரெடி பண்ணி கத்திரிக்காய் சட்னியில் சேர்த்து கொடுத்துட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நமக்கு இட்லி ஊற்றிடலாம். இட்லி அம்மாவுக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை, எனக்கு பிடிக்காது. அது என்னமோ தெரியல, வீட்டில் இட்லி செய்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடையில் போனால் இட்லி பிடிக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சட்னி எல்லாம் கிடைக்குமில்ல, அதனால்தான். இனி தோசை. இந்த தோசை இப்படி ஊற்றி நிறைய நெய் போட்டு, நெய் ஊற்றுனதில் கஞ்சத்திரமே பண்ணாதுங்க. நல்லா நெய் ஊற்றி இப்படி கத்திரிக்காய் சட்னி கூடி வச்சு சாப்பிட்றதுக்கு அப்பா அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஆனால் என்ன மாதிரி டெய்லி நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிடாத. நெய்யெல்லாம் ஊற்றி நம்ம சாப்பிட்டு நம்மளோட ஹெல்த்தி இஷ்யூஸ் ஆக்கக்கூடாது. எப்பயாச்சும் இந்த மாதிரி சாப்பிட்லாம்.